வணக்கம், நான் வசந்தி. கொஞ்சம் சமையல் கொஞ்சம் தகவல்ல இன்னைக்கு சுவையான சத்தான களி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல பச்சரிசி நொய் நான் அரை ஆழாக்கு நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வைக்கிறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க அரிசி ரொம்ப நேரம் ஊறினா சத்துக்கள் வீணாகும். சமீபத்தில் கூட நான் படித்தேன். நம்ம நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியை நம்ம வீணாக்காமல் அதே தண்ணியில் நம்ம இன்னும் தண்ணி சேர்த்து வேக வச்சா சத்துக்கள் கண்டிப்பாக வீணாகாது. மூடியை கொஞ்சம் திறந்த மாதிரி மூடி வச்சு வேக வைங்க. இல்லை நான் அந்த அளவு பார்த்துக்க முடியாதுன்னா நீங்கள் திறந்தே வைங்க, பொங்கிடும். நொய் பார்த்தீங்கன்னா நொய் போட்டால் தான் ரொம்ப சுவையாக இருக்கும். நொய் இல்லைன்னா நீங்கள் அரிசி கூட போட்டுக்கலாம், ஆனால் பச்சரிசி தான் ரொம்ப சுவையாக இருக்கும். தண்ணி பத்தலைன்னா எப்போவுமே களிக்கு கொஞ்சம் சுடுதண்ணி பக்கத்தில் வச்சுக்கோங்க. பத்தலைன்னா நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இவ்வளோ தான் தண்ணி நம்ம அளவாக சொல்ல முடியாது. ஒரு ஆழாக்கு மொத்தம் அப்படின்னாவே அது கண்டிப்பாக ஒரு 4 டம்ளர் தண்ணி தேவைப்படும். பாருங்கள், நல்லா அப்படி மேலே மலர்ந்து வரணும். 3/4 பாகம் வெந்தா போகிறோம். இந்த ஆழாக்கில் நான் 1 ஆழாக்கு கேழ்வரகு கம்பு மாவு கலந்து போட்டிருக்கேன். அதாவது 1 கிலோ கேழ்வரகுக்கு அரை கிலோ கம்பு சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தது. கடையில் வாங்கின மாவு இல்லை. இதை நீங்கள் இப்படி லேசாக மூடி போட்டு மூடி வச்சிங்கன்னா இந்த பாருங்கள் பொங்குது, கிளறக்கூடாது. நம்ம அதுவே மேல் பக்கமாக வந்து அந்த மாவு உள்பக்கமாக போய் வெந்துடும். ரொம்ப நேரம் வேக வேண்டாம். அப்படி மூடிடுச்சுன்னா பாருங்கள் அவ்வளோதான். நம்ம இறக்கி வச்சு நம்ம நல்லா கிண்டி விடணும். கூழ் பார்த்தீங்கன்னா நல்லா வேகணும், ஏன்னா மறுநாள் தான் நம்ம அதை குடிப்போம். ஆனால் களி அப்படி இல்லை, செஞ்ச உடனே நம்ம சாப்பிடுவோம். ரொம்ப நேரம் வேக வேண்டாம். அது மேலுக்கு வந்ததுனாவே எடுத்து வச்சு கிண்டலாம். இதுக்கு கீழே உட்காந்து நான் கிண்டி எடுத்துகிட்டு வரேன். ஏன்னா அப்போ தான் அது நல்லா மாவு அந்த நொய்யெல்லாம் கலந்து வரும். இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உருண்டையாக இப்படி ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. நல்லா உருண்டு ஓடுற மாதிரி ஒரு கிண்ணமாக இருக்கணும். தட்டையாக இருக்க வேண்டாம். லேசாக அடியில் அப்படி தண்ணி தெளிச்சிட்டு கரண்டியில் எடுத்து போட்டு இப்படி நம்ம உருட்டினோம்னா அழகாக உருண்டையாக வரும். கேழ்வரகு மாவு கம்புலெல்லாம் நிறைய சுண்ணாம்பு சத்து நமக்கு இருக்குது. கட்டாயம் நீரிழிவு நோயாளிகளுக்கு வாரத்தில் 2 நாளாவது களி கொடுக்கணும். நமக்கும் ரொம்ப நல்லது, குழந்தைகளுக்கும் பழக்கம் பண்ணணும். இதற்கு ஒரு கறிக்குருமா, கீரை குழம்பு, மொச்சை குழம்பு ஏதாவது நம்ம வச்சுக்கிட்டு சாப்பிடலாம். சத்தானது, ரொம்ப ஆரோக்கியமான ஒரு உணவுன்னு சொல்லலாம். இதை கட்டாயம் சேர்த்துக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். மறக்காமல் என்னுடைய காணொளியை பதிவு பண்ணுங்க. வணக்கம்.